பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு புதிய நாளை காண்பது தேவனுடைய கிருபையில். ஒவ்வொரு நாளும் நாம ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஆபத்துகள் சூழ்ந்து வருது. ஆனால் ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளை பாதுகாக்கிறாரு. இல்லை, நான் ரொம்ப பக்தியா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், என்னுடைய பக்தி தான் என்னை காக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்முடைய பக்தியோ பரிசுத்தமோ நீதியோ அல்ல, தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபை என்பது என்ன தெரியுமா? தகுதியில்லாத ஒருவனுக்கு தேவன் காண்பிக்கிற ஒரு தயவு. என்னைக்காவது அதை உணர்ந்திருக்கிறோமா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க எனக்கு என்ன தகுதி இருக்குது? அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்பட என்ன தகுதி இருக்கிறது? இது கிருபையினால் எனக்கு கிடைத்தது. அதனால தான் இந்த கிருபையை சார்ந்து கொள்ளணும். 119 சங்கீதம் 76 ஒரு பக்தன் அருமையா சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. கிருபை என்னை தேற்றட்டும். நீர் எனக்கு வாக்கு கொடுத்தீர், அந்த வாக்கின்படி கிருபை என்னை தேற்றட்டும்னு ஒரு அழகான ஜெபம் செய்கிறார். நான் அடிக்கடி ஒரு ஜெபம் செய்வேன். என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நீ அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் ஆண்டவருடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தை அடிக்கடி சொல்லி நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, என் கிருபை விலகாதுன்னு சொல்லி அந்த கிருபையை எனக்கு எப்பொழுது நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும் போதே என் ஆவியில ஒரு மாற்றம், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது பலன் உண்டாவதை பார்க்க முடியும். அதான் தேவனுடைய கிருபை. பக்தன் அழகாய் ஜெபிக்கிறார், நீர் உம்முடைய அடியனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. உங்களுக்கு வாக்கு கொடுத்தார்ல, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்ல, என் கிருபை உன்னை தாங்கும் அப்படிலாம் கர்த்தர் சொன்னார்ல, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்போ என்னைக்கோ வாக்கு கொடுத்தார்ல, அதை நினைத்து கொள்ளுங்க. அதை நினைத்து இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவனை அதை நினைத்தருள் உம்முடைய கிருபை என்னை தேற்றட்டும்னு சொல்லுங்க. உடனே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நான் அடிக்கடி அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி துதிக்கும் போது அவ்வளவு பெரிய சந்தோஷம் உண்டாகும். தேவன் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். நம்ம கூட சில சமயத்துல தவறிடுவோம், ஆனால் ஆண்டவர் சொல் தவறாதவர். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டுதான் நான் அடிக்கடி ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, நான் உண்மையில்லாதவனாய் இருந்தாலும் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர், ஏன்னா எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர், உம்முடைய கிருபை தருவேன்னு சொல்லி இருக்கிறீர், அந்த கிருபையை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபி